ப்ரோ ப்ரோ சொல்லக்கூடிய விஜய் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு? கூட்டங்கள் கூண்டாங்களே கண்டி அவருடைய இமேஜ் வந்து ரொம்ப இமயத்துல போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. காங்கிரஸ் படுகொழியில வந்து ஆல் இந்தியா லெவல்ல வந்து விழுந்துரும். விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த காரணம் காட்டி வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு காலமா அவர் வெளியில வந்துட்டாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. எல்லா இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ரெண்டு கட்சியை நம்ம பயன்படுத்திக்குது. ஆனா நம்மளுடைய ஆனா விஜயோட போனோம்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 சீட்டுனா கிடைக்கும். ரெண்டு பேரும் இணைஞ்சி வந்து அரசியல் வந்தா எல்லாமே ஏத்துப்பாங்க. அது வந்து தப்பே இல்லை. நம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமா விஜயோட மாநாட்டை பத்தி தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. விஜயோட கூட்டணியில யார் யார் சேருவாங்க அப்படின்றத பத்தி விவாதிக்கலாம். இன்று நம் அரங்கில் பேச வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சகாயராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. விஜய் கூட்டணியில் காங்கிரஸ் சேருமா சார்? பொதுவா வந்து என்னன்னா, இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு எல்லாமே வந்து அரசியல் வந்து ஒவ்வொரு விதமா வந்து பேசுறாங்க. பொதுவா வந்து விஜய் வந்து யாரோடைய வந்து கூட்டணி சேருவாரு, அவர் வந்து ஏன் இவ்வளவு போல்டா பேசுறாரு? முதல்ல என்னன்னா, மத்திய அரசு வந்து எதிர்க்கிறாரு, மோடி எதிர்க்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து திமுக தான் என்னுடைய நேரடி எதிரி அப்படின்றாரு. ஒவ்வொரு கட்சி தலைவர் சீமான திட்டினாரு. அதுக்கு அடுத்தது வந்து அதன் பிறகு ரஜினிகாந்த் வந்து அவரையும் வந்து குறிப்பிட்டு பேசினாரு, எடப்பாடி அவர்களையும் குறிப்பிட்டு பேசினாரு. இப்படி வந்து யாரு யாரோட கூட்டணி அப்படி நீங்க பேசும்போது காங்கிரஸ் சொல்லியிருக்கீங்க. காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். எப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் விஜயோட 90 சீட்டு பேசினாரு, ஆனா வந்து விஜய் வந்து 70 சீட்டு தான் தரேன்னு சொல்லியிருக்காருன்னு. ஒரு காலம் அது நடக்காது. அப்படி ஒரு மாபெரும் தவறு காங்கிரஸ் செஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அது காணாம போயிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து மத்தியில ஆளக்கூடிய எதிர்கட்சி வலுவா இருக்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது திமுக மட்டும்தான். திமுகவுடைய அந்த எம்பியுடைய அந்த பலம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் சொல்லலாம். அது பார்ப்பாங்களா, இல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அந்த 70 சீட்டு வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம், காமராஜுக்கு பிறகு வந்து ஆட்சியில வந்து விஜய் வந்து நம்மளுக்கு வந்து பங்கு தரண்டாரு, துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து துணை முதலமைச்சரா இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய மத்தியில வந்து இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிர்காலத்தை பத்தி அவங்க திட்டம் போடுவாங்களா அப்படின்னா, நிச்சயமா வந்து அப்படி ஒரு தவறு நடந்துச்சுன்னா, மாபெரும் தவறு நடந்துச்சுன்னா, காங்கிரஸ் படுகொழியில வந்து ஆல் இந்தியா லெவல்ல வந்து விழுந்துரும். இங்க வந்து காங்கிரஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காங்கிரஸ் இங்க கூட்டணியில சேர்ந்தாலும் விஜயுடைய அந்த போக்கு அப்படி வந்து அவர் எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எப்படின்னு அவரு ஒவ்வொரு போன மாநாட்டுல பார்த்தோன்னா ஒரு விதமா பேசுறாரு, இந்த மாநாட்டுல பார்த்தோன்னா வேறு விதமா பேசுறாருமா. அதனால வந்து காங்கிரஸோட வந்து நிச்சயமா வந்து சேரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோட நம்ம சொல்லலாம். டிவிகேக்கு திரும்ப வருவாரா மாட்டாரா சார்? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வருவாரா மாட்டாரா அப்படின்னு எதை வச்சு கேக்குறீங்கன்னா, தேர்தலில் கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா அந்த நோக்கத்துலதான் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவோட வந்து அவங்க ரொம்ப ஐக்கியமா இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கட்சி எலெக்ஷன்ல வந்து தேர்தலில் அவர் தனியானா கூட வந்து பாதிக்கப்பட போற 2 பேர் தான் அப்படின்வாங்க. பொதுவா யாருன்னா, சீமானுடைய ஓட்டு வங்கி பாதிக்கும், அதுக்கு அடுத்தது வந்து திருமாவளவன் அண்ணனுடைய ஓட்டு வங்கி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓட்டு வங்கியெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது நிச்சயமா இருக்காதுன்னு நான் நம்புறேன். அவர் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. திமுக என்பது திமுக கூட்டணியில ரொம்ப வலுவா வந்து அவர் என்ன சிஎம் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா இருக்கக்கூடிய திருமா வந்து போக மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அப்படி அவரு இந்த கூட்டணியில வேற விதமா, ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ராமதாஸ் ஐயா வந்துட்டாருன்னா
பாமக வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து விசிகா வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து 2 விதமா வந்திருக்காங்க. ஒண்ணு அப்பா ஒரு சைட்ல இருக்காங்க, அதுக்கு அடுத்தது வந்து மகன் ஒரு சைட்ல இருக்காங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ராமதாஸோட திருமாவளவன் ரகசியமா வந்து சந்திச்சாருன்னு சொல்லிட்டு பரபரப்பா ஒரு 2 நாளா நீங்க பாத்தீங்கன்னா மீடியாக்கள் அதுதான் இருக்கு. சந்திக்கிறதுல வந்து ஒன்னிய தப்பு இல்லைதான். என்னன்னா தமிழ் குடி தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் வந்து மருத்துவர் ஐயா வந்து அந்த பட்டத்தோடு வந்து கூப்பிட்டாரு. ஒவ்வொரு இதுவும் ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி பாமக கூட்டணியில தேர்தல் வந்து சந்திச்சிருக்காங்க. மக்களோடு வந்து அவங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஒரே அணியில இருந்து தமிழ் தேசத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருசா பரபரப்பா வந்து பெரிய விஷயமா இருக்காது. திமுகல வந்து பாமக வந்து சேர்ந்துட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த காரணம் காட்டி வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு காலமா அவர் வெளியில வந்துட்டாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனாலும் வந்து அந்த துணிச்சலான செயலை வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து புதிய கட்சிகள்லாம் வந்து திமுகவுக்கு வருதா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. நிறைய கட்சி வருது நம்ம கூட்டணியில, புதுசா கட்சிகள்லாம் சேருது. அவர் எதை ஏன் பண்ணி சொன்னாரா, இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் அவர் சொல்லல. ஏற்கனவே வந்து தேமுதிகவுடைய விஜயகாந்த் கட்சிக்கு வந்து திமுகவுடைய அந்த கூட்டணி டோர் ஓபன் பண்ணி தான் இருக்கு. அதுக்கடுத்தது வந்து மருத்துவர் ஐயாவுடைய பேசுறதுக்கும் வந்து அவங்க தயாரா இருக்காங்க. அந்த 2 கட்சியும் வந்தாலுமே இருக்கக்கூடிய அந்த சீட்டை மட்டும் தான் தக்க வச்சிருப்பாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது எதிர்காலத்துல வேற ஏதாவது வாரியமோ இல்ல வேற ஏதாவது எம்பி சீட்டுகளோ ஏதாவது தருதா வந்து உறுதிப்பட அந்த ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க நான் நம்புறேன். பார்ப்போம் திருமாவளவன் வராரா வரலையான்னு சொல்லிட்டு. இன்னும் 6 நாட்கள் இருக்குல்ல. இன்னும் அவங்க வந்து கூட்டணியில வந்து உறுதிப்பட வந்து பேச்சுவார்த்தைகள் இத்தனை சீட்டுன்னு சொல்லிட்டு என்ன பேசுறாங்களா அப்ப பார்ப்போம். முஸ்லிம்ஸோட ஓட்டை வந்து விஜய் மொத்தமா கைப்பற்றுவாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, காலகாலமா பாத்தீங்கன்னா வந்து திமுகவுடைய ஓட்டு வங்கி அதிகமா இது சொன்னா இஸ்லாமியருடைய ஓட்டு தான். அந்த முஸ்லீம் பெருமக்கள் வந்து அங்க வாரி வழங்குவாங்க. காலையில அந்த தேர்தல் நடந்த அந்த தேர்தல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 10ல இருந்து காலையில ஓபன் பண்ணி 7ல இருந்து 10க்குள்ள வந்து அவங்க ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு வேற யாரும் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலிங் அதிகமா நடக்கிறது என்னன்னா இஸ்லாமியர்கள். திமுக வந்து அதிகமா தான் அவங்க ஓட்டு இருக்கு. ஆனால் விஜய் வந்து என்னன்னா, ஏன்னா 2 கட்சியும் அவங்க பார்த்துட்டாங்க. அதிமுகவும் பார்த்துட்டாங்க, திமுகவும் பார்த்துட்டாங்க. எல்லா இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா 2 கட்சியும் நம்ம பயன்படுத்திக்குது. ஆனா நம்மளுடைய முழுமையான வந்து எதுவுமே எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. மற்ற எல்லாம் ஒரு எந்த ஒரு இந்த ஆட்சியில பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தான் இருக்கு. ஆனா வாழ்வாதாரத்துல என்பது வந்து இன்னும் எங்களுக்கு முன்னேற்ற தேவை. பல கோரிக்கைகள் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள் வந்து கோரிக்கை வைத்து தான் இருக்கு. எங்களை வந்து அவங்களுக்குள்ள வருத்தம்னா 2 கட்சியுமே எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏமாற்றம் என்பது விஜயோட போறதுக்கான வாய்ப்புகள், பெரிய பெரிய கட்சிகள் வர்றதுக்கான, இஸ்லாமிய கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கிட்ட போனாலும் 1-2 தான் தருவாங்க, அதிமுக கிட்ட போனாலும் 1-2 தான் தருவாங்க. ஆனா விஜயோட போனோம்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 சீட்டுனா கிடைக்கும், நம்ம போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அதனால வந்து அவருடைய அந்த மாநாட்டிலேயே முதல்ல என்ன சொன்னாருன்னா இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்தணும் அப்படிதான் பேசியிருக்காரு. ஸோ அந்த இது வந்து ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களை வந்து சிந்திக்க வைத்து இருக்குதுன்னா நம்ம நினைப்போம். விஜய் வந்து கூட்டணிக்கு யார் வேணா வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை வந்திருக்கு சார்? இல்ல, அதான் நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆட்சியிலும் பங்கு, அதாவது வந்து என்னுடைய கூட்டணியில யார் சேர்ந்தாலும் சரி துணை முதலமைச்சர் தருவேன், நீங்க யார் வேணா சேரலாம், ஆனா வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போன மாநாட்டுல சரி இந்த மாநாட்டுல சொன்னாரு. ஆனா அவர் கடை திறந்து வச்சு ஊரால் கூட வந்து வியாபாரம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். விஜய் கடை திறந்து வச்சிருக்காரு. ஆனா இது வரைக்கும் எந்த கட்சியும் வந்து தைரியமா வந்து விஜயோட போய் சேர்றதுக்கு வந்து தயங்குறாங்க. காரணம் என்னன்னா இந்த மாநாட்டினுடைய அதுக்கு முன்னாடி இருந்தா கூட அவர் மேல ஒரு மரியாதை இருந்தது. இந்த மாநாடு மதுரை மாநாட்டுக்கு பிறகு வந்து கூட்டத்தை சேர்த்தாரு. அதுல எதுவுமே வந்து நம்ம குறை சொல்லலாம். கூட்டத்தை சேர்த்தாரு. என்ன ஆனா அந்த மாநாட்டுல வந்து திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்தது வந்து தப்பு இல்லை. அது எல்லாமே சொல்லுவாங்க, திமுகவை தொடாதது யாருமே இல்லை. ஆனா முதலமைச்சர் அவர்களையும் மோடி அவர்களையும் வந்து பேசிய விதங்கள் என்பது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டாலின் அங்கிள் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பேசுறதுலாம் வந்து ரொம்ப சங்கடமா இருந்தது. ஏன்னா ஒரு வயது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு. அதை வந்து சின்ன சிறுபொலித்தனமா வந்து அவருடைய ரசிகர்களுக்கு சொல்றாப்போல சொன்னதெல்லாம் ரொம்ப தவறானது தான். உரிமையோட வந்து அவர் எப்படியெல்லாம் கூப்பிட்டுக்கலாம். அவர் கலைஞர் ஃபேமிலியோ சந்திரசேகர் ஃபேமிலியோ வந்து நெருக்கமா கூட இருக்கலாம்.
அவங்க ஃபேமிலி ஏற்கனவே வந்து அந்த அம்மா விஜயுடைய ஒய்ஃபு, அவங்க பேர் என்ன, சங்கீதா. சங்கீதா வந்து அவங்களுடைய செல்வான மறைவு கூட வந்திருந்தாங்க. அவங்க குடும்பத்துடைய நெருக்கமா இருக்கக்கூடிய இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பொது மேடை என்பது வந்து என்னன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய இதுல வந்து அது வந்து ஒரு கேலி கிண்டலா பேசுற அளவுக்கு வந்து அவர் வச்சுக்கிற எல்லாருமே என்ன இவ்வளவு பெரிய தலைவர் இவர் சிறுபிள்ளை தினமா நடந்துக்கிட்டாரு அப்படிதான் யோசிக்கிறாங்க. அவர் வந்து எல்லாமே என்னன்னா ஒரு இமேஜ் அதோட அந்த லெவலோட நிறுத்தியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாயிருக்க மாட்டாரு. இப்படி பேசுறது வந்து யாராலுமே வந்து ஏத்துக்க முடியாது. அதுதான் வந்து நம்ம சொல்ல முடியும். சார் விஜய் வந்து எல்லாரையும் ப்ரோ ப்ரோன்னு சொல்லுவாரு. சோ அவங்களுக்காக விஜய் அடுத்து என்ன சொல்ல போறாரு? சார் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா விஜய் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா வந்து வேதனையோட வந்து நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோல சொல்றாங்க, தன்னுடைய புதுக்கோட்டையில இருந்து நினைக்கிறேன் அந்த பையன் கல்லூரிக்கு போற பையன் வந்து ஏதோ வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு விஜயுடைய மாநாட்டுக்கு போயிருக்கான். மாநாட்டு போயிட்டு அதான் சொன்ன ரசிகர் வெறித்தனமா இருப்பாங்க. விஜயுடைய ரசிகர் வந்து ரொம்ப வெறித்தனமா அவன் எப்படியாவது விஜய் வந்து தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல என்ன பண்றான்னா அவ்வளோ கூட்டத்திலே அவ்வளோ செக்யூரிட்டி இதையை தாண்டி வந்து விஜய் வந்து பார்க்கலாம் தாவும் போது அவனை தூக்கி குப்பையில எறிகிறா போல எறிகிற காட்சி வந்து உண்மையில வேதனையான விஷயம். இந்த ப்ரோ ப்ரோ சொல்லக்கூடிய விஜய் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு? அப்புறம் அவன் வேற ஏதாவது அறிக்கை கேட்டுட்டான். இவனை நம்பி எவ்வளவு இளைஞர் கூட்டம் வராங்க. ஒண்ணு இதுக்கு ஏதாவது வந்து நீங்க வந்து ரோடு ஷோ நடத்திட்டு போங்க, வேணாம்னு சொல்லல. ரோடு ஷோ நடத்தினா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து ரோடு ஷோ தான் வந்து மோடியில இருந்து ஸ்டாலின் ஐயால இருந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு ஷோ மக்களை சந்திக்கிறாங்க. அது போல நீங்க சந்திச்சுட்டு போவாங்க. ஏன்னா ஒரு அப்பாவி இளைஞர் அவன் செத்தே போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? அந்த ப்ரோ வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரா என்ன சொல்லுங்க? ஒரு அறிக்கை எடுப்பாரு, மிஞ்சி போனா அவங்க கட்சி சார்பில் எவ்வளவு நிதி கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு தாய்மார்கள் எவ்வளவு இளைஞர்கள்லாம் வந்து நாளைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க விஜய. அப்படி இருக்கும்போது இந்த இளைஞர்கள் வந்து தூக்கி எறிகிற போலதான் இருக்கு. அவர் இனி வந்து என்ன அறிவிப்பு கொடுத்தாலும் சரி பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், இவர் பின்னாடி போலாமா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னைக்கு நடந்த வந்து மாநாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாநாடுன்னா என்னன்னா ஒரு தீர்மானங்கள் இருக்கும், அதன் பிறகு வந்து ஒவ்வொருத்தரா வந்து வாசிப்பாங்க. குறிப்பா வந்து ஒரு 3 நிமிஷம் பார்த்து எனக்கு ரொம்ப வந்து வேதனையான விஷயங்கள் என்னன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவர்களும் வந்துன்னா மீட்டிங்ல வந்து எல்லாரும் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவங்க வந்திருக்க மாவட்ட தேர்தல் இப்பயே வந்து ஒரு அடிமைதனம் ஒரு சர்வாதிகாரமே அப்படிதான் நினைக்க முடியாது. விஜய் இதெல்லாம் வந்து மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரசிகர் வந்து அவருடைய உயிர், அவரை நம்பி வராங்க. இது போல ஒரு அசம்பாவங்கள் தூக்கி எறியுது அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது வேற அதையும் மாத்திக்கணும். ரெண்டாவது வந்து இந்த பின்னாடி வந்து அவர் பேசும்போது நின்றுட்டு பேசுறது அதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து இன்னுமே அவர் வரல. அவர் என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை தான் சொல்ல, அரசியல் வந்து ஒரு குழந்தை தினமாவே தான் இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து இன்னும் மெச்சூர்டா வந்து பேசல. அவர் பேசுறது என்ன வந்துன்னா அவர் பேசுனதெல்லாம் வந்து எல்லா இளைஞர்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, திமுக இவ்வளவு தைரியமா எதிர்க்கிறாரு, பிஜேபி இவ்வளவு தைரியமா இருக்காரு. அதுவும் அந்த லெவலை விட்டுட்டு அவர் ஒரு கேலி சித்திரமா வந்து மாற்றப்பட்டிருக்காருன்னா அவருக்கு எழுதி கொடுத்துருக்கணும் தான் சொல்ல முடியும். அவர் பேசுனதை பத்தி சொல்ல முடியாது. அதனால வந்து விஜய் அடுத்த என்ன அறிவிப்பாருன்னு சொன்னதோட விஜய் வந்து இதெல்லாம் மாத்திக்கிட்டு வேற ஏதாவது சொல்லுங்க அந்த ப்ரோக்கு. சார் மாநாட்டுக்கு அப்புறம் விஜயோட இமேஜ் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் உண்மையா சொன்னோம்னா வச்சுங்களேன், அதாவது என்னன்னா முதல் மாநாடு விக்கிரவாண்டியில பண்ணும்போது உண்மையில வந்து விஜய் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு, அவர் மேல வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஒரு இமேஜ் இருந்தது. இந்த மாநாட்டுல வந்து கூட்டத்தை தான் மறுபடியும் என்ன சொன்னா கூட்டங்கள் கூடினாங்களே கண்டி அவருடைய இமேஜ் வந்து ரொம்ப இமயத்துல போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் அவருடைய இமேஜ் சரிவு அப்படின்னா என்னால சொல்ல முடியும். மதுரை மாநாட்டுக்கு பிறகு வந்து ரொம்ப உயர்ந்தெல்லாம் அவர் வந்து போல அவருடைய இமேஜின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் பேசிய விதங்கள் என்பது வந்து எல்லாரையும் முகசுலிக்க வைத்தது. பெரியவர்கள் வந்து சிறியவர்கள் சொல்லிட்டு அங்க நடக்கக்கூடிய அந்த எல்லா விதங்கள்ல பார்த்த பிறகு எப்படின்னா பள்ளி மாணவர்கள் எப்படி ஒரு இதுல ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியெல்லாம் எழுந்து நின்று கலாட்டா பண்ணி பார்ப்பாங்களோ அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர் நடந்து வரும்போது பாதி கூட்டம் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அவர் பேச வரும்போது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் நின்று இருக்காங்க. நின்று முதல்ல வந்து என்னன்னா ரசிகர்கள் வந்து தீவிரமான ரசிகர்கள், அதுல எந்த இதுவும் சொல்லல. அந்த ரசிகர்லாம் அவங்க ஓட்டு போடுவாங்க, அதையும் எந்த இதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 10-12% வந்து வாக்கு வாங்குவார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பத்தியா, இதெல்லாம் வந்து அவர் சீர் செய்யணும் அப்படின்றதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய இமேஜ் என்பது வந்துன்னா வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் தான் ஏதோ வந்து போறாரு. ஏன்னா அவரு எல்லாமே சரி. ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகளுக்கு பிறகு வந்து என்னன்னா திராவிட கட்சியில இருந்து விஜயகாந்த் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்த் தான் அவரு அடுத்த
சிஎம்ஆ வருவாரு அப்படின்னு. ஏன்னா திராவிட கட்சியில இருந்து அடுத்துல இருந்து இவங்க தேமுதிக ஒரு அடுத்த லீடர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாங்கன்னு அந்த இதையும் அவர் இல்லை. அவரையும் வந்து விலைக்கிட்டு வாங்கப்பட்டார்கள் திராவிட கட்சிகள். உங்களுக்கு தெரியும், அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அதன் பிறகு அவரால் எதுவுமே பெரிய லெவல்ல எழுந்து பண்ண முடியல. அம்மையார் அவர்கள், பிரேமலதா அம்மையார் அவர்கள் அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம். அதனால அவருடைய ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, ஒவ்வொரு இளைஞர் உள்ளத்தை வந்து தொடக்கூடிய பவர் யாருக்குன்னா விஜய்க்கு இருக்கு. அதை ரொம்ப கவனமா அவர் பண்ணணும். ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதை ரொம்ப கவனமா போய் சேர்ற எல்லா கட்சி தலைவர்களும் மீறி அவருடைய வார்த்தைகள் போகுதுன்னா சரியா இருக்கணும். நம்ம பேசுற விதங்கள், நம்ம நடக்கிறது தான் தன்னுடைய இமேஜை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நோக்கி செல்லும். அதனால வந்து இமேஜ் உயரவில்லை, குறைந்து இருக்கிறது தான் என்னுடைய கணிப்பு. விஜய் கூட்டணியில சீமான் சேருவாரா? சீமான் வந்து சேர மாட்டாரு. ஏன்னு வச்சீங்கன்னா, ஆரம்ப காலத்துல என் தம்பி அவனை வரட்ட அரசியலுக்கு நான் வந்து நாங்க சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த குரல் இருந்தது. ஒரு கட்டத்துல என்ன பண்ணாருன்னா, லாரி ஏத்தி சாகுற அளவுக்கு வந்து எமோஷனலா வந்து பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கு அடுத்தது அவருடைய கூட்டங்கள், நீங்க அவரு என்ன நினைக்கிறான்னு தெரியல. தமிழ் தேசியவாதிகள் வந்து சீமான் அண்ணன் பக்கத்துலதான் இருப்பாங்க. அது வந்து ரசிகர் கூட்டம் இல்லை, இது வந்து ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டம் வந்து வாக்கு வங்கி ஆகுது. அதன் பிறகுதான் அரசியல் இதுல வந்து இவங்க வருவாங்க. ஆனா இவருடைய சீமான் அண்ணனுடைய இது என்னன்னா, தமிழ் தேசியவாதிகள் அரசியல் கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கொடுத்து அந்த கூட்டத்தை வந்து எதையுமே எதிர்பார்க்காத, நீங்க சீமான் அண்ணன் கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சின்ன இது கூட வெளியில வந்தது இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு படையை வந்து அவர் சீமான் வச்சிருக்காரு. இவர் வந்து என்னன்னா முப்படை தளபதிகள் போல இவருடைய ரசிகரை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சி வந்து அரசியல வந்தா எல்லாமே ஏத்துப்பாங்க, அது வந்து தப்பே இல்லை. ஏன்னா இவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து தமிழ் தேசியவாதி, எப்படி வந்து தம்பி திராவிடத்தை வந்து கையில எடுத்திருக்கான், அதனால வந்து என்னால வந்து அங்க போறதுக்கு வந்து ஒரு சங்கடமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வந்து என்னன்னா ஒரு நேர்மாறான ஒரு பிம்பங்கள் உருவாக்கி, நேர்மாறான மோதல்கள் உருவாக்கி, இன்றைக்கு வந்து அரசியல் களத்துல வந்து விஜயை எதிர்க்கக்கூடியவர் எப்படி வந்து திமுகவை தைரியமா எதிர்த்தாரோ சீமான் அவர்கள், அதே போல வந்து விஜயை வந்து எதிர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அரசியல் கட்சி தலைவர்ல பாக்குறாங்க. ஆனா வந்து அவர் வந்து விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து பெரிய இதுலதான் நான் மோதுவேன், செத்து போனது மற்ற இதெல்லாம் வந்து இந்த சிங்கம் வந்து சீண்டாது, பலவீனத்தெல்லாம் சீண்டாது, பலச்சாலியோட தான் இந்த சிங்கம் வந்து மோதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னன்னா பலவீனம் ஆயிட்டாரு சீமான் அப்படின்னு ஒரு அர்த்தத்துல வந்து அவர் பேசுறாரு. இப்படி ஒரு மோதல் போக்குல இருக்கும் போது சேருவது என்பது கடினம். ஆனால் எது இருந்தாலும் வந்து பேச்சுவார்த்தையில வந்து முடியாதது எதுவுமே இல்லை. அண்ணன் தம்பி தான், தமிழர்கள் தான். இந்த தமிழ்நாட்டுல வந்து சேர்ந்து களத்தை ஆடுறதுல சந்தோஷமா நம்ம வரவேற்கலாம். சரி, இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். நன்றிமா.